ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று மட்டும் கலங்கிவிடாதே. உனக்காக ஏதாவது ஒரு ரூபில் எப்போதும் உன்னோடு துணையாக இந்த திருச்செந்தூர் முருகன் வருவேன். இந்த முருகனை நம்பியவரை நான் எப்போதும் கைவிட்டதே இல்லை. சில வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகிறாய், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்தபாடில்லை. கவலை வேண்டாம், இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது. அதை நாளை சரி செய்து உன் மனதை தேற்றியது போல் வாழ்க்கையையும் தேற்றப் போகிறேன். இந்த முருகன் இருக்க பயமே. சில எண்ணங்கள், சில காரியங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது தங்கமே. டக்குன்னு முடிவெடுத்து விடாதே. எதையோ நினைத்து கண்டதை குழப்பாதே. ஏதோ ஒரு காரணத்தால் தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சி கொள். உன் முருகன் உனக்கே உரிமையானவர். அதனால்தான் மற்ற எல்லோரிடமிருந்தும் உன்னை விரும்பி தேர்வு செய்து உன் தேவை அறிந்து இந்த முருகன் அருள்பாலிக்கிறேன். நினைத்தது நடக்கும். இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட ஆரம்பித்ததிலிருந்து என் வாழ்க்கையே மாறியது. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. முருகனை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாறும். இது சத்தியம் என்று மற்றவரிடம் நீ சொல்லப் போகிறாய். நாளை அப்படிப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. எல்லோரிடமும் எடுத்துச் சொல்லப் போகிறாய். நீ நினைத்து கூட பார்க்காத பெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. சொன்னதையெல்லாம் கேட்டு இந்த முருகன் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும். உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும் போது என் முருகனே மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் நாளைய நாள்தான் தங்கமே, நாளைய நாள்தான். திருச்செந்தூர் சந்நிதியில் கடலில் அலைகள் அழிதல் போல முருகனை அடையும் மக்களின் தீவினைகளும் அழிந்துவிடும். செந்தில் நாயகன் கடற்கரையில் நின்று அடியார்களை அங்கு வருமாறு அழைக்கிறார். அது பிறவிக்கடலை நீந்த விரும்புவோர் இங்கே வாருங்கள் என அவன் அழைப்பது போலவும் கடல் அலை கரை சேர்ந்தவுடன் அழிந்து விடுகிறது. அதுபோல் கரையில் நின்ற செந்தில் நாயகனின் திருமுன்பை அடைந்தவர்களுடைய வினை அழியும் என்பது கருத்து. இது உனக்கு தெரியும் தானே? இந்த முருகன் இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லையே. உன்னை நான் கைவிட மாட்டேனே. ஒரே பகையானாலும், உலகே உன்னை வெறுத்தாலும், விஷம் உன்ன தந்தாலும், நட்பே துரோகமாக ஆனாலும், நடு முதுகில் சதக் சதக்கென்று குத்தினாலும், புகழில்லை என்றாலும், இகழ் 100 சொன்னாலும், புரியாமல் போனாலும், புரிந்து கொண்டு சிரித்தாலும், எதை நீ பெற்றாலும், எதை நீ இழந்தாலும், அடியார்க்கு வரும் துன்பம் அவனுக்கே சரணென்று குமரா என்று உன் மனம் இருக்க வேண்டும். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் கேள். நாளை காலையில் எழுந்து வழிபாடு செய்துவிட்டு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து 6 முறை நான் சொல்லும் இந்த பாடலை பாடினால் நலனை கொடுக்கப் போகிறேன். நான் சொல்லும் பாடலை கூட மனப்பாடம் செய்து கொள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று 6 முறை இந்த பாடலை சொல்லிவிட்டு உன்னுடைய அடுத்த வேலையை செய். உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரித்து கொண்டே இருந்தால் உன்னை விட பாக்கியசாலி, உன்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நான் சொல்வதை நம்பு. உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன் தங்கமே, கவலைப்படாது. அடுத்தவனை நம்பி போவதை விட படைத்தவனை நம்பி வாழ்ந்து விட்டு செல். உன் கஷ்டகாலம் எல்லாம் முடிந்து நல்ல காலம் தொடங்கிவிடும். உன் நீண்ட நாள் ஆசையும் நிறைவேறிவிடும். நம்பு முதலில்.
உன் துன்பமெல்லாம் நீங்க என்னை தேடி என் ஆலயத்திற்கு வா. வைகாசி விசாகத்தன்று என் ஆலயத்திற்கு வா. உனக்கான வழியை நான் உனக்கு நிச்சயமாக காட்டுவேன். எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேர வைப்பேன். நம்பிக்கை கொள். ஒருவனை யார் கைவிட்டாலும் அவனை நம்பும் முருகன் ஒருபோதும் நிச்சயமாக கைவிடுவதில்லை. எதனை நீ இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. உனக்கும் இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கு. உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன். ஆனால் நம்பிக்கை இருக்க வேண்டும். நேரம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. காத்திருந்தது போதும். மிகப்பெரிய பரிசு உன் கரத்தில் கிடைக்கச் செய்வேன் இந்த முருகன். அதனால் உனது அனைத்து கவலைகளும் சரியாகிவிடும். யாம் இருக்க பயமேன் தங்கமே. நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். என்னிடம் அனைத்தையும் விட்டு நிம்மதியாக தூங்கு. போராட்டத்தை முடிய வைத்து விடுவேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை உடனடியாக நடக்கச் செய்து விடுவேன். சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் அதனால் நடைபெறத் தொடங்கிவிடும். உந்தன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதற்கு தயாராக இரு. இந்த முருகனை நம்பினோர் கைவிடப்படார். நீ என் வழியை பின்தொடர்ந்து வா. உனக்கான வழி தானாகவே இந்த முருகன் கிடைக்கச் செய்வேன். திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. எதுவும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். அதற்கெல்லாம் பயப்பட்டு விடாதே. நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன். கடும் சோதனை காலம் வரும்போதுதான் இந்த முருகன் திருவடியை இன்னும் இறுக பிடிக்க வேண்டும் என்று கூட நீ நினைக்க தேவையே இல்லை. கடும் சோதனை காலம் என்பதே உனக்கு வராது. முடித்து வைத்து விடப் போகிறேன். மனம் தளராதே. உன்னை ஒருபோதும் இந்த முருகன் கைவிட மாட்டேன். கலங்காதே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே என்று சொல்லு. நான் சொல்வதையெல்லாம் சொல்லு. நிச்சயமாக உனக்கு தேவையானதை நான் நிச்சயமாக செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் இனி நல்ல முன்னேற்றத்தை பார்க்கப் போகிறாய். அதற்கு இந்த முருகன் பொறுப்பு. அதனால் எதற்கும் கலங்காமல் இப்போது தூங்கி எழு. கெட்ட கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து விடுவேன். நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கச் செய்ய போகிறேன். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு இனிப்பார் எப்படி வாழப்போகிறாய் என்று. சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அவர்களே விளந்து நிற்கப் போகிறார்கள். எந்த சூழ்நிலை ஆனாலும் நீ அவர்களை தேடி போகாதே. பிரமித்து பார்ப்பவர்கள் பிரமித்து பார்த்து கொண்டே இருக்கட்டும். ஆம் தங்கமே, உனக்கு நான் இருக்கிறேன். நல்லதை நிறைவேற்றி தருகிறேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா போற்றி போற்றி.